குடல வேற புடிக்கிட்டு அவருக்கு ஒரு பொம்பளை போய் செத்தே போயிட்டா. பாட்டி எனக்கு இடுப்பு வலி அதிகமா இருக்குது பாட்டி. இருக்கும் இல்ல பாட்டி, கொஞ்சம் அப்படியே உக்காரு சொல்றேன். மண்டி போட்டு உக்காரு ஐயா. பாட்டி எனக்கு பதில் நீனே மண்டி போட்டு உக்காரு பாட்டி. சக்காலத்து எனக்கு வயசாகி போச்சு. நான் எங்கடி உனக்கு மண்டி போட்டு உக்காடுறேன். மண்டி போட்டு நல்லா பிள்ளை பகவான் பிள்ளை பத்து போட்டேன். அப்படியே மண்டி போட்டு உக்காரு. அப்படி உக்காந்துக்கிட்டியா? மேல தோல் இருக்குது. தும்புக்காரு போட்டுட்டு இருக்கிறேன். தும்புக்கார புடிச்சுக்கிட்டு அப்படியே லேச்சா அப்படி மூக்கு. பாட்டி எனக்கு பதில் நீனே தும்புக்கு புடிச்சிக்க பாட்டி. சக்காந்தி உனக்கு போதும் நான் முக்குட்டா. நான் முக்கணும் எனக்கு பீ தாண்டி வரும். சரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கால் அப்படி யார் கிட்ட வைக்கிறேன். கொஞ்சம் விரிச்சு வைய மூட்டை போட்டு பாட்டி. எங்க கைய விடாத பாட்டி. அப்படிதாடி. ஆமா ஏன்டி ஒரு பின்னாடி இல்ல என்னது பாட்டி பேய்த்து போதையாட்டு விட்டுருக்கிற போத 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 போதன்னு ஏன்டி சக்காளித்து யார வந்த துணியா போடுற பொப்படி போற. ஆமா ஏதோ பண்ணுங்களே இல்லையா? என்ன பாட்டி 10 ஏக்கர் பம்பு செட்டா? நெல்லு கரும்பு வாழண்டு வந்து மஞ்சள் நெடுக்குது. அந்த பண்ணையிலடி புருஷன் போட்டாட்டி அண்டாடும் புலங்காட்டு இருந்தா தான் குழந்தை அப்படி கொஞ்சம் வளவலன்னு வரும். வந்தது போனதே போறது கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். ஐயோ ஐயோ உள்ள விடுற கைய விடாத பாட்டி. முக்கு அப்படி ஐயோ உள்ள விடாத. சோ அப்படிதான் இருக்கும். எனக்கு பதில் நீனே முக்கு பாட்டி. அந்த இடுப்பல கொஞ்சம் லூஸ் பண்ணு. ஐயோ எங்க கைய வைக்கறானே. சரி அந்த இடுப்பாத்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி விடு கொஞ்சம். ஐயோ கைய விடாத. கொஞ்சம் அப்படியே முக்குடி. ஐயோ பாட்டி அடி முக்குடி. ஐயோ அம்மா அப்படியே அம்மா அப்படிதான் இருக்கும். ஐயோ யாரு இல்ல நானே தான் நாராயணா வந்தேன். பிறந்த குழந்தைய தலைக்காய் விட்டா கொண்டு போலான்னு தான் பார்த்தேன். அந்த குழந்தை காலை விட்டு ஒரே ஒரு உதச்சு தோணுதான் 7 குட்டியாக்காரன் போட்டு கீழே வந்தேன். சரி அந்த குழந்தை எங்க போனாலும் ஒரு நாளைக்கு இந்த என் கையில அகப்படணும். அன்னைக்கு நேரம் உனக்கு பேசிக்கிறேன். சரி புள்ள பெற்றிருக்கிறா. புள்ள பெத்த உடம்புக்கு மருந்து வயதெல்லாம் சொல்லிட்டு போறதுனால நீங்களும் கத்துக்காங்க. பாட்டி எங்க பாட்டி இருக்கிற எனக்கு பிறந்தது என்ன பொட்ட புள்ளையா ஆண் குழந்தையா பாட்டி? அதான் தித்துல போச்சு. ஐயோ அம்மா உனக்கு குழந்தை பிறக்கல ஒண்ணு இல்ல. ஏன் பாட்டி பூரா உதரமா போடு. ஐயோ குழந்தைய பிறகு வயித்துல இருக்கக்கூடிய கருவா நான் நம்பியிருந்தேன். அதுவும் கருவா இல்ல. உதரமா போயிடுச்சு. கை கழுவி விட்டுருச்சு. உதரமா போயிடுச்சு. சரி அது உரதமா போனா போகட்டும். திருப்பி மீண்டும் புள்ள பெத்துக்குவேன். பாரு புள்ள பெத்த உடம்புக்கு வயதுன்னு சொல்றேன். நல்லா நான் எப்படி சொல்றேன்னா அப்படியே தண்ணி ஊத்திக்க. ஏலூருக்கு போறேன். 2 குடம் தண்ணி பிடிக்கிறப்படி ஒரு பானை இருக்க புது பானை. புது பானை பாட்டி. ஆமா சாயங்காலம் எல்லாம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். எங்க பானையில. சரி சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாம் தண்ணி ஊத்தி வச்சுட்டா காத்தால இருட்டோட கையை வச்சா அப்படியே வெது 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 இருக்கும். அப்படியே மொண்டு 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 பொண்ணு 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 ஊத்தியா. பச்சை தண்ணியா? ஐயோ சுடு தண்ணி ஊத்தி போடாத. ஏன் பாட்டி? சுடு தண்ணி ஊத்தனா உனக்கு குதிரை நாட்டு வந்துருவியா? ஐயா உனக்கு குதிரை தண்ணி வந்துரும். அப்படியா? ஆமா சரி பாட்டி. சுடு தண்ணி ஊத்திக்காத. பச்சை தண்ணி ஊத்திக்கா. சாப்பிடுறல சாப்பிடுறேன். வெள்ளாட்டுக்கறி தின்னு போடாத. ஏன் பாட்டி? புள்ள பெத்த உடம்புக்கு வெள்ளாட்டுக்கறி தின்னு கூடாது. என்னக்கறி? பன்னிக்கறி எடுத்துக்க. பன்னிக்கறி 2 கிலோ பன்னிக்கறி எடுத்து 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்துக்க. 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ஒண்ணா பாதிய போட்டு வறுத்து நல்லா நல்லா தேங்காய் பருப்பாட்டு இருக்கும் இல்ல அதையும் விட்டுட்டு இந்த வெள்ளைக்கோல் இருக்குது இல்ல. சரி வெள்ளைக்கோல் எடுத்து அண்ணா எடுத்து நல்லா இருக்கும் உடம்புக்கு. கீரை என்ன பாட்டி சாப்பிட்டு? கீரை முருங்கை கீரை தின்னப்படாத. செலிக்கீரையை தின்னப்படாத. ஏன் பாட்டி? பண்ணை கீரையை நல்லா ஒரு மணி ரூபா பொரிச்சிட்டு வந்து நல்லா கொள்ளு பருப்பு போட்டு அதுல பச்சை மிளகாய் போட்டு நல்லா கடைஞ்சி சாம சோறா இருக்குன்னு நெல்லு சோறு தின்னுப்படாத. புழுங்கரிசி சோறு தின்னுப்படாத. சாம அரிசி சோறு தின்னுட்டு பால் பீசினா ஒரு பக்கம் தண்ணி போட்டு அப்படி பீசினா அது பாடு நம்ம குட்டச்சோத்து மேல பீச்சு பீச்சு விட்டுருக்காங்க. நல்லா நெரிச்சு திக்கி இப்படி. சரி
கிழங்கு இருக்குதுல்ல கிழங்கு ஆமா என்ன கிழங்கு குச்சி கிழங்கு தின்னுப்படாத ஏன் பாட்டி பள்ளி கிழங்கு தின்னு சரி படுக்கிறல்ல ஆமா படுக்கக்குள்ள குத்தாங்க வச்சு இப்படி நல்லா காலு விரிச்சு வச்சு படுத்துக்கா ஏன் பாட்டி காலு பெண்ல வச்சு படுக்கூடாது ஒரு கிச்சு படுக்காத 4 பேத்துல பயிர் போறோம் ஒரு பாரு பிடிக்கிறோம் எதிர பண்ணுவோம் காத்து பூந்துக்க முடியாயா காத்து பூந்துக்கு சரி நடக்கிறல்ல நடக்கணும் இப்படி பக்கம் இப்படி நடக்காத ஏன் பாட்டி கால் நல்லா விரிச்சு வச்சு நடப்பு கப்ப கப்பியா கப்ப கப்பி விரிச்சு வச்சு நட அப்பதான் நல்லா இருக்கும் சரி மருந்து காசு அண்ணன் கிட்ட வாங்கிட்டா நீ கொடுக்கறியா இல்ல எங்க அண்ணன் கிட்டே போய் வாங்கிக்க பாட்டி அண்ணன் கொடுப்பானா அண்ணனே கொடுப்பாரு ஏற்கனவே காசு ஏமாத்திட்டு இருக்கிறாரு கிளம்பி பிரசவம் பார்த்தா கொடுக்கல ஒண்ணும் இல்ல எங்க அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணனை போய் அவர்கிட்ட வாங்கிக்க நான் பேசிக்கிற போடி ஐயா பாட்டி நிமித்தமாகத்தானே உங்களாய மலையில் வாழ்ந்து வரக்கூடிய நாகர்கள் சமைத்தாப்பா
அடி 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 கப்பி யாருங்க நானுங்க ஐயா. அப்படி மந்திரி அவர்களே சேனாதிபதி அவர்களே அடுத்து கிளம்பு. ஒரு மன்னன் வருகிறான் என்று உனக்கு சிறிதேன மச்சமில்லை. வாய்ப்படி ஏண்டா வாய்ப்படினா அது இல்ல. என்னடா அது? இல்ல யாவாயியா? ஓஹோ ஓ பாய். நண்பா சீராக அமர்ந்திருக்க வேண்டும் சீர்திருத்தமான சிங்கார பொன்னாடை பொன்னாடை தீபஒளி தீபஒளி தெய்வீக சபை அமைந்திருக்கிறது. என்ன காரணம்? பாலமுருகன் மேலமுருகன் பாருப்பா மேலமுருகன் ஓய் பாலமுருகன் தொட்ட அதுக்கு முன்ன என்ன பண்ண? நான் மட்டும் தான் அந்த கூத்து பார்க்க நான் கூத்தாட வந்தனா இல்ல எங்க அம்மாவும் வந்தாளடா? நாயிடா சொன்ன எப்ப சொன்ன? காலு கால அடிச்சு அப்படின்னு சொல்லிப்பாங்களா? இல்ல அடிக்குது இங்க அடிக்கணும் காலு கால அடிச்சு பாருங்க நீங்களே நான் மட்டும் தான் அங்க கூத்தாட வந்தேன். ஒரு உள்ளூர்காரனா இருந்துகிட்டு தாய் தந்தை யாரு இப்ப நம்மளுக்கு? இல்ல நம்மளுக்கு தாய் தந்தை யாரு? பெட்டி மெத்தானம் தான் நம்மளுக்கு தாய் தந்தை. அது வேற குடும்பம் இது வேற குடும்பம். அது வேற டிபார்ட்மெண்ட். அதுக்கு வாயாளுக்கு தொங்கும் போல Tala pitol the pima, kanya gagama. Tala pitol the pima, kanya gagama. Kurku suci masala parama. இதுக்கு இப்படிதான் முடிக்கணும். இப்படிதான் அதுக்கு மேல நண்பா இருந்தாலும் இன்னும் நாட்டுக்கு நாடு அருமையும் பெருமையும் சிறந்த அழகு திரு பொன்னாடு இந்நாட்டின் பையன் பாலமரத்த கொட்டாய். ஓஹோ இன்னும் பாலமரத்த கொட்டாய் இன்னும் பாலமரத்த கொட்டாய் வாசம் செய்து வரக்கூடிய இன்னும் எழுந்தருடைய இன்னும் கடவுளாகப்பட்ட பாலமுருகன் ஸ்ரீலாஸ்ரீ உலகெங்கும் அருள் பாவிக்கும் ஆடு விலகி விலகி வரக்கூடிய பாலமுருகனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்னும் ஊர் பொதுமக்கள் பொதுமக்களா இல்ல கோயில் பூஜாரி மற்றும் ஊர் பொதுமக்கள் என்ன தங்கச்சி பாரு. அப்படியா? ஏன்னா ஊருக்கு சப்போர்ட்டா வச்சு வாயை திறக்கூடாது யாரும். என்னதா வாய திறக்கூடாது சொல்லி வச்சிரு. வாய திறந்த வாய திறந்தாங்க ஏன்னா
ஐயா வேற கொலை முடிச்சுங்களா என்ன நீ மட்டும் அடிக்காத மாதிரி அவன் அடிக்கிறதுக்கு நண்பா இந்த ஸ்ரீலாஸ்ரீ உலகெங்கும் அருள்பாவிக்கும் ஆண்டவனாகி விளங்கி வரக்கூடிய இன்னும் உலகத்தில் தமிழ் கடவுள் என்று பெயர் பெற்ற ஆறுமுக கடவுள் பாலமுருகனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்னும் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த முருக பெருமாளுக்காக இன்று இரவு ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். அரங்கேற்றம் செய்த அன்பு உள்ளங்களின் குடும்பங்களும் இங்கு அமர்ந்துள்ள என் தாய்மார்களின் குடும்பங்களும் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி அள்ளி போல் கலகலத்து அருகு போல் வேறொன்றி மூங்கில் போல் தலைகளுத்து வாழையடி வாழையாக ஆண்டு போல் நீண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இந்த ஆறுமுக கடலாகப்பட்ட முருகனையே வேண்டும். கீழே இப்படி தட்டாதுண்ணா கீழே தட்டிக்கல குஞ்சு நசிக்குங்க கை தட்டுறவங்க புறம் நான் சொல்றது ஜென்ஸ் தான் லேடிஸ் நோ ப்ராப்ளம் நீங்க சௌரி நீங்க தட்டிக்கலாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாது இல்ல ஆம்பளைங்க கட்ட நோய் குஞ்சு நசிக்குவாங்க முந்தானே தப்பிட்டு ஒரு நாள் கை தட்டு பாரு நல்லா 3 மணிக்கு கை நோய் ஒருத்த தூக்கணும் தட்ட ஒரு குஞ்சு நறுக்கு நசிக்கலாம் அது அங்க நடந்த திங்கே சொல்லி கேட்டேன் இல்ல அப்படி கை மேல தூக்கி தட்டு அப்படி இருப்பினும் இந்த பால முருகனுக்காக இன்று இரவு ஊர் பெரியவர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இந்த நாடகத்தின் பெயர் என்ன? புலிவி திருமணம். ஓஹோ, புலிவி திருமணம். இல்லையென்றால் நாகார்ஜுனன் பிறப்பு நாகார்ஜுனன் சண்டை இல்லையே அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை. ஆமா, அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியார்கள் அரங்கேற்றம் செய்தார். நண்பா, இந்த நாடகத்தில் நான் யாரு? எனது பெயர் என்ன? நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன். என்னன்னு என் காதல் உழுவல சொல்லு பேர் சொல்லிட்டு வந்தேன். ஆமா, இருந்தாலும் உன்னுடைய பையன் நாகார்ஜுனா இருந்துட்டாலும் அப்படி வாங்கலைக்கு உன்னுடைய பையன் நாகார்ஜுன பல்லா இருந்துட்டாலும் உன்னை பெற்ற தாய் தந்தைகள் யாரு சாமி இல்லை தப்பு நினைக்காதீங்க. நம்ம பெத்த தாய் நம்ம எப்படி எல்லாம் வளர்த்திருப்பா. கஞ்சி கிளைய தூக்கி கஷ்டப்பட்டு வளைச்சாலும் உம்மால பத்திரமா பாத்துக்காங்க. பத்திரமா பாத்துக்காங்க. ஓ அப்படி சொல்ல வர பார்த்தாலே பத்திரமா பாத்துக்காங்க. அப்படி நண்பா, அப்படி இருந்தா
இருக்கணும். தெரியாங்கதான் சைக் பண்றேன். நண்பா சிலை 10 மாதம் ஆமா முன்னொரு நாள் சரி 18,000 தசமி நாடிகள் ஓஹோ தாயார் அஞ்சத்தில் சுமந்து பெற்று ஆமா கண்ணே மணியே மணியே கற்கண்டே சரி அம்மதி ஏனே அமுதே என்று இந்த மண்ணுலகிலே என்னை பெண்ணாக ஈன்றெடுத்தார்களே என் தெய்வங்கள். யாருங்க? என் தாய் தந்தை. யாரு? நண்பா ஐயா என் தாயின் பெயரோ உளிவி. தாய் உளிவி. ஆமா. தந்தையார் யாரு? தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று, தந்தையார் ஒருவர் வேண்டும். நண்பா யாருங்க? அவர் பெயரோ அர்ஜுன மகாராஜன். தாய் உளிவி, தந்தையார் அர்ஜுன மகாராஜன். ஆமா. உன்னுடைய பையன் நாகார்ஜுன பாலன். என்னுடைய பெயரோ நாகார்ஜுனன். ஐயா இருந்தா நீ இருக்கக்கூடிய இடம் எங்கே? அப்பா அப்படி நான் இருக்கும் இருப்பிடம் இருப்பிடம் என் நாட்டில் வாசம் செய்து வருகிறேன். ஆமாங்க ஐயா. அப்படி போல சார். அப்படி நண்பா நான் ஆண்டு வரும் நாடு. ஆமா. அது எப்பேற்பட்ட ராஜ்யம்? எப்பேற்பட்ட ராஜ்யம்? நான் பிறந்த உடனேயே ஆமா. குதிரைத்தோடு குதிரமாக பச்சிலம் குழந்தையாக நான் ஓடி வாழ்கின்ற நாடு. யார் கண்களுக்கும் தெரியாமல் வாழ்கின்ற தேசம். போன மாடு வீட்டுக்கு ரெண்டு மாடு போற பாலுக்காரங்க உள்ள பார்த்து பாலுக்காரங்க போய் மாட்டான். நியாயம் நல்லா இருக்குது. ஒரு 5 நிமிஷம். அவ்வளவு முடிச்சு. நீ சொல்ற பாலுக்காரர் நிக்கிற மாதிரி சொல்லு. நண்பா நான் இருக்கும் இருப்பிடமோ உலாயமலை. உப்பலாயமலை. ஆமா. சரிங்கய்யா. உலாயமலையிலே காரணம் என் தாய் மாமனுக்கு எதிரி. ஓ தாய் மாமன் எதிரி. ஆமா. தாய் மாமனுக்கு பயந்து இந்த உலாயமலையில் வாழ்கிறேன். சரிங்க. உதயகிரிக்கும் அஸ்தகிரிக்கும் சரி 2 கால்களை வைத்துக் கொண்டு ஆமா கண்ணன் என்று வருவான் வருவான் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். ஆமா சாமி. அவன் வந்தால் போதும். போதும். அப்படி இருந்தாலும் நான் இங்கு காவல் இருக்கிறேன். யாராவது வந்தா பாத்துக்கலாம். ஒரு
வந்த வழியிலே என் தமையமாரை பார்க்க வேண்டும். புறப்படுவோம். என்னுடைய கணவர் குரல் போல் தெரிகின்றது. அன்று ஒரு நாள் அரமனையில் தங்கியிருக்க போனார். என்னுடைய கணவர் குரல் போல் கேட்கின்றது. சாமி மன்னா, எங்க வாரு சாமி மன்னவாரே, தேவியாய உளிவி சாமி, என் மனைவியா? நான் உன்னுடைய மனைவி. எனக்கு எதிரா மனைவி? அன்று கண்ணுதான் இல்லல எட்டும். உன்னுடைய குரலாவது எனக்கு கேட்காம போய்விடுமா? 12 அல்லது 11 பேர் கொண்ட பாரெங்கும் போட்டபடியாகி அர்ஜுனன் மனைவியாயவள் உண்மைதான். ஒரு கண்ணாதவள் சேத்திரமான குருடி இல்ல சாமி, கண்ணில்லாத குருடி என்று நினைக்க வேண்டாம். உன்னுடைய மனைவி, உண்மையான உன்னுடைய மனைவி சாமி. உளிவினா ஒரு கானகத்தில் ஒரு பெண்மணியை அடித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஒரு சரியான ஆணவனா? நீ ஒரு ஆண்மகனாக இருந்தால் என்னோட யுத்தம் செய். நீ எல்லாம் ஒரு ஆண்மகன். கோலையே யுத்தம் என்று அறியாதவன் இந்த பழங்காட்டுக்குள்ள அறி அறியாதரா? அப்படியா? உனக்கு தெரியாது. நடு காலகத்தில் ஒரு கல்லாத பெண் என்னை உறவு கொண்டாடுறா. சாமி என்கிறார், மன்னவா என்கிறார். அவள் அடிக்கிற உதைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, ஒரு கானகத்தில் கண்ணில்லாத குருடியை அடிக்கிறாய். நீ அவளை அடிக்க வேண்டும் என்றால் என்னை தாண்டி தொட வேண்டும். அப்படியா? ஆமா, யுத்தமா? உனக்கு எதற்கு கையில் வருவா? நெடுவாளை நெடுவாளை ஒரு சின்ன சிறுவன் இருந்தாலும் இவன் என்னை தடுக்கிறான். ஒருவனுக்கு இருவரா? அவர் வேற யாரும் இல்ல, உன்னுடைய மகன்.